இந்த நாளில் கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரினாலே வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. ஆமா, பைபிள்ல நம்ம சொல்லப்படும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். இதை நாம் ஏன் அறிக்கையிடுகிறோம்? ஏன்னா இன்னைக்கு பலரும் பலவிதமாக யெகோவா விட்னஸ், அவங்க சொல்றாங்க யெகோவா தான் கடவுள் அப்படின்னு, இன்னொன்று ஒன்லி ஜீசஸ், அவங்க இயேசு மாத்திரம் தான், இயேசு நாமக்காரர்கள். இன்னொன்று ஹோலி ஸ்பிரிட், அவங்க பரிசுத்த ஆவின்னு சொல்லுவாங்க. ஆனால் மூன்றில் ஒன்றாகிய தெய்வத்தை தான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்று சொல்லுகிறோம். ஆகவே நம்முடைய திருச்சபையானது ஒரு ஆர்த்தோடாக்ஸ் சர்ச். என்ன சர்ச்? ஆர்த்தோடாக்ஸ். ஆர்த்தோடாக்ஸ் என்று சொன்னால் நம்ம மருத்துவமனையில ஆர்த்தோ டாக்டர் பார்ப்போம், அப்படிதானே? அவர் எதற்கு சொன்னா எலும்பு முறிவு டாக்டர், அதாவது வளைந்திருக்கிற, கோணலா இருக்கிற, துண்டா இருக்கிற அதை ஸ்ட்ரைட் பண்ணுவது, நேராக்குவது. ஆர்த்தோடாக்ஸ் என்பதன் அர்த்தம் நேரான, ஒழுங்கான. அதாவது ஒரு டேம் இருக்குன்னு சொன்னா, என்னுடைய மனைவி ஃபாதர் அம்மா அவங்க ஊர் பேச்சிப்பாறை, அந்த பேச்சிப்பாறையில டேம்ல இருந்து வரும்போது தண்ணி அப்படி கண்ணாடி மாதிரி எப்படி இருக்கும், நம்ம முகத்தை அப்படியே என்ன செய்யலாம், பார்த்தா அங்க என்ன செய்யும், ரிஃப்ளெக்டா தெரியும். ஆனா அது வந்து 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 எங்க ஊர் பக்கம், எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 45 கிலோமீட்டர் அவங்க ஊருக்கு எங்க ஊருக்கு. அங்க வரும்போது பல சாக்கடைகள் கலந்து அழுக்கா இருக்கு, மாறிடுது. அது போலதான் ஆர்த்தோடாக்ஸ் என்பது அவன் அப்போஸ்தலர்களுடைய உபதேசம். ஆதி அப்போஸ்தலர்கள்ல அப்போஸ்தலர்கள் கட்டி காத்ததுன்னா நம்முடைய பிலீவர்ஸ் ஈஸ்டர்ன் திருச்சபை இன்னைக்கு. அதுதான் ஆர்த்தோடாக்ஸ். நிறைய பேர் வாய்ப்பு வந்தபடி சொல்லுவாங்க, கர்த்தருடைய ஜெபத்தை சொல்ல மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. பரமண்டலங்களில் இருக்கிறார். இது எங்க சொல்லப்பட்டது? பைபிள்ல இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு ஜெபம். அதுல என்ன இருக்கிறது? பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, இந்த ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகளை, ஆனா சிலர் மன்னிக்க மாட்டாங்க, அதனால என்ன செய்ய மாட்டாங்க, மன்னிக்கிறது போல எங்கள் கடனை எங்களுக்கு அவங்க சோதனை கொடுத்தாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ள. ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றைக்கு. மகிமை யாருக்குதான்? மகிமை புகழ் யாருக்குதான்? அவர் ஒருவருக்கு. அல்லேலூயா. ஆகவே தான் நம்முடைய ஜெபத்துல பரமண்டல ஜெபம் இருக்கிறது. ஆக ஆர்த்தோடாக்ஸ் கூட நான் கருப்பு அங்கியை போட்டிருக்கிறேன். இதை குறித்து நான் அதை சர்ச் பண்ணி பார்க்கும்போது, ஆமென், அதாவது ஒரு ஆர்த்தோடாக்ஸ் ஃபாதர், திருச்சபை பாதிரியார் கருப்பு அங்கி அணிவது அவருடைய எளிமை, தாழ்மை மற்றும் உலக ஆசைகளை துரத்தல் ஆகியவற்றை குறிக்கிறது. ஏன்னா அன்னைக்கு நிறைய பேர் மாடலா ட்ரெஸ் பண்ணிட்டான். திருச்சபையில பார்த்தாச்சுன்னா அரை டவுசரு, பனியனு எல்லாம் போட்டு நினைச்சுட்டான். அப்படித்தானே? எனக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல, யூடியூப்ல தட்டுனாலே பார்த்தா போதும் சுவ போட்டு நினைச்சுவான். அந்த பலிபடத்துக்கு ஒரு மரியாதையை வேலையெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா நமக்கு ஒரு பிரீஸ்ட் என்று சொல்லும் போது இந்த ஆடையை போட்டு நான் எல்லா இடமே எழுத முடியாது. இதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் உண்டு. கடந்த நாள்ல ஒரு டிஎஸ்பியை பார்த்தேன். அவர் எங்களுடைய ஆடையை பார்த்த உடனே கேட்டார், ஐயா நீங்க என்ன திருச்சபை அப்படின்னு கேட்டார். அப்ப சொன்ன ஆர்த்தோடாக்ஸ். ஆகவே இந்த ஆர்த்தோடாக்ஸ் இது சாதாரண உலகியல் ஆடைகளிலிருந்து அவர்களை வேறு விரித்து காட்டுவதோடு ஆன்மீக வாழ்க்கையில் தங்களை முழுமையாக அர்ப்பணிப்பதன் அடையாளமாக விளங்குகிறதான் ஆர்த்தோடாக்ஸ். பாரம்பரியத்தில் இந்த அங்கி அணிவதற்கான முக்கிய காரியம் என்னன்னா ஆன்மீக மரணம் மற்றும் உயிர்த்தல். இந்த ஆடை அணிவதற்கு ஆன்மீக மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல். கருப்பு நிறம் என்பது துக்கம் மற்றும் இறப்பை குறிக்கிறது. இதன் மூலம் பாதிரியார் தனது சுயநலம், உலக ஆசைகள் மற்றும் பாவங்களுக்கு முன்பாக தினம் இறந்து அவன் கிறிஸ்துவுக்காக வாழ்கிறான் என்பது இதன் தத்துவமாகும். எளிமை மற்றும் துறவு உலகில் உள்ள ஆடம்பரங்கள், பகட்டான வண்ணங்கள் மற்றும் உலக புகழிலிருந்து விலகி
எளிமையான வாழ்க்கை முறை கடைபிடிக்கிறார் என்பதை இது நினைவூட்டுகிறது. பரிசுத்த சேவை மனிதரின் பாவத்தால் ஏதேன் தோட்டத்தில் ஏற்பட்ட அவமானத்திற்கு பதிலாக என் கடவுளின் கிருபையும் ஆசாரியத்துவத்தின் கண்ணியத்தை குறிக்கும் ஆடையாக கருதப்படுகிறது. ஒற்றுமை, துறவிகள் மற்றும் வாத்தியார் அனைவரும் சமம் என்பதை வெளிப்படுத்தவும் அவர் கடவுளின் ஊழியக்காரர்கள் என்பதை மக்கள் எளிதில் அடையாளம் காணப்படுகிறது. ஆர்த்தோடாக்ஸ் செக்ஸின் இது ஆகவேதான் இந்த ஆர்த்தோடாக்ஸ் முற்றிலும் துறந்தவர்கள், அதாவது பாடு மரணத்தை அனுதினம் சுமக்கிறதுதான் இந்த ஆடு. ஆகவே கருப்பு போடுறதுனால யாரும் கெட்டு போயிடும் இல்லையா? அது தெரிந்து கொள்றதுக்கான ஆடு ஒரு மனுஷன் என்ன செய்ய பரிசுத்தப்படுத்தார் இல்லையா? உள்ளதான் பரிசுத்தப்படுத்தார். அதைத்தான் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஏன்னா ஃபாதர் யோகா அவர்கள் வந்து பிளாக் போட்டாரு தெரியாது, ஆனா போட மாட்டோம் நினைக்கிறேன். ஆனா நம்முடைய திருச்சபை ஆர்த்தோடாக்ஸ் திருச்சபையில கருப்பு தான் இருக்கணும், போடணும். இன்னும் இதுக்கு மேல ஒரு கோல்டு காப்பா நடத்தும் போது காப்பா போடுவாங்க. இதை ஏன்னா நான் சொல்லதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நாள்ல தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதனுடைய 18ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். விரைவாக வாசிங்க. பரலோக ராஜ்யத்துல எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார்கள். நீ உலகத்துல எங்க பார்த்தாலும் இதே சண்டை தான். குடும்பமானாலும் சரி, அவன் அக்கா தங்கச்சி இருந்தா, அண்ணன் தம்பி இருந்தா, நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளா அப்படித்தானே. பங்கு வைக்கிறீங்கள பெரிய குழப்பம். இப்போ ஒரு ஸ்நாக்ஸ் இருந்தா கூட அதுல கூட 2-3 பிள்ளை இருந்தா கஷ்டம். 2 பிள்ளை இருந்தா அதுல பார்த்தாச்சுன்னா ஆம்பளை பிள்ளை ஒரு மாதிரி கொடுக்குறாங்க, பெண் குழந்தை, இப்படி எல்லாம் பல ப்ராப்ளங்கள் இருக்குது. அப்படித்தானே இல்லையா? அவர் சிலர் வந்து ஆண் குழந்தைங்கன்னா ஸ்பெஷலா இருந்துவாங்க. ஏன்னா நான் எனக்கு 2 சகோதரிகள், நான் 3வது. அதனால என்ன எங்க அப்பா செல்லமா பார்ப்பாங்க, அது என்ன செய்யாது. ஆகவே யார் பெரியவன் பரலோக ராஜ்யத்துல, யார் பெரியவன் என்கிற திருச்சபையில கூட அநேக திருச்சபையில நானா நீயா என்கிற நம்ம திருச்சபையில அப்படி இல்லை, எல்லாரும் சமம். அல்லேலூயா. அதுல வார 2 சேர போட்டு கொடுத்து அதுல வார பிரிவினை காட்டிடுவாங்க. ஆனா தெய்வத்திற்கு முன்பாக அனைவரும் சமம். ஆனா சீசர்கள் கேட்கிறாங்க, பரலோக ராஜ்யத்துல யார் பெரியவனா இருப்பா? யார் பெரியவனா இருப்பா? அதிக சொத்து உடையவர், நகை உடையவர், அல்லது படித்தவர், அப்படியா? அவை நான் தொடர்ந்து வாசிக்கிற போது அதுல வாசிக்கலாமா? ஆண்டவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அதை அவர்களுக்கு முன்பாய் நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் ஐயா தேவ சமூகத்தில் எவன் பெரியவனாய் இருப்பார் என்று சொன்னால், எவன் உயர்ந்தவனாய் இருப்பார் என்று சொன்னால் மனம் திரும்ப வேண்டும். டர்னிங் பாயிண்ட். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மனம் திரும்புதல் வேண்டும். மனம் திரும்பாத பட்சத்துல பரலோக ராஜ்யத்துல இடமே இல்லை. ஒருவேளை பல கோடி ரூபாய் சொத்து வைத்திருக்கலாம், படித்திருக்கலாம், ஆனால் மனம் திரும்புதலின் அனுபவம், அதைத்தான் யோவான் சாரகன் சொன்னார், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து போதித்தார், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பாத பட்சத்துல அவன் அந்நிய பாஷையை பேசினாலும் ஆவியில நிறைஞ்சாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. மனம் திரும்ப வேண்டும். உண்மையான மனம் திரும்ப, சுயத்தை வெறுக்க வேண்டும், பாவத்தை வெறுக்க வேண்டும். தேவ சமூகத்திலே ஆமென் ஆண்டவரே பாவியாகி அவர கிருபையாயிரும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒரு மனுஷன் தாழ்த்துகிறவன் தான் பரலோக ராஜ்யத்திலே பெரியவனாய் இருப்பான். கரங்களை கட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. ஆகவே தங்கள் மனம் திரும்பி அவன் பிள்ளைகளை போல் ஆகாவிட்டார். பிள்ளை எப்படி இருக்கும்? சிறு பிள்ளைகள், அதுக்கு வாது சிறுது கபடி கள்ள கபடி ஒண்ணுமே தெரியாது. அப்படிதானே? எல்லாம் படிக்கிறது யார் பேர் தான் படிக்கிறது? பெற்றோர்களாகிய நம்மகிட்ட இருந்தா நல்ல காரியங்களும், அதாவது சொல்லுவாங்க நல்லோராவது தீயோராவது அன்னை வளர்ப்பதில்லை. அப்படிதானே? ஒரு தாய் ஒரு தகப்பன் கெட்ட வார்த்தை போடுவாருன்னு சொன்னால் பிள்ளைகள் என்ன செய்யும்? கெட்ட வார்த்தை போடும்.
நம்ம என் பையனுக்கு கெட்ட வார்த்தைனா என்னன்னே தெரியாது, இப்ப எப்படின்னு தெரியல. ஆனா எங்ககிட்ட இருக்கும்போது, ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, சிறு பிள்ளையுடைய இருதயம் ஆமென், அது கள்ளக்கபடு இல்லாதது, தூய்மையானது, பரிசுத்தமானது. நம்ம சொன்னோம்ல ஆர்த்தோடாக்ஸ் திருச்சபை என்று சொல்லி, அது போல ஆர்த்தோடாக்ஸை போல அது ஆமென் சோத்திரம், அது ஒரு குறைவற்ற ஒரு இருதயம். அல்லேலூயா. ஆகவே அப்படி மாற வேண்டும் என்று சொல்லி எபிரேயர் 11:6 சொல்லப்படுகிறது, தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். நம்ம நம்பிக்கை இல்லாம தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. ஆகவே சிறு பிள்ளையை போல மாற வேண்டும். ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவர் எவனோ, அல்லேலூயா, தன்னை தாழ்த்தணுங்க. எந்த சூழ்நிலையிலும் ஒரு மனுஷனுக்கு பெருமை வந்துவிடக் கூடாது, அகங்காரம் வந்துவிடக் கூடாது. இன்னைக்கு நிறைய பேருடைய வீழ்ச்சிக்கு காரணம் பெருமைதான் அநேகரை வீழ்த்துகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில ஆமென், ஆண்டவர் எந்த ரீதியில உயர்த்தினாலும் ஒருபோது என்ன செய்யக்கூடாது, பெருமை கொள்ளக்கூடாது. ஏன்னா நம்ம என்னை கூட ஆண்டவர் ஊழியத்துல இந்த பிலிவர்ஸ் திருச்சபையில ஆமென் டயசிசன் விகாரா வச்சிருக்கிறார். அவன் கிட்டத்தட்ட 62 சர்ச்சுக்கு மேல இருக்கிறது. ஆனா ஒரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில நான் பெரிய ஆளுங்கிற ஒரு எண்ணம் இல்லை. அவன் எப்ப போனாலும் ஊழியர்களோடு சேர்ந்து அவன் அதிகார தோரணை நான் யாரையும் காட்டுவதில்லை. அன்பின் தெய்வம் இயேசு. அல்லேலூயா. ஏன்னா பெருமை உள்ளவனுக்கு தேவன் என்ன செய்கிறாரா, எதிரியா இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு, எதிரி. ஆனா தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபைக்கு மேல கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. எந்த இடத்துல நீங்க வேலை பார்க்கிற இடமா இருந்தாலும் சரி, நீங்க யாரு மேலையும் ஆமென் நாம அந்த வன்மத்தை கையிடக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தாலும் அந்த அதிகார தோரணை இருந்தாலும் அன்பின் ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டும். ஏன்னா அன்பில்லாதவன் தேவனை அறியார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆகவே அந்த தெய்வத்தை தான் நானும் நீங்களும் ஆராதிக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில சிறு பிள்ளையை போல மாறணும். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். பெருமை உள்ளவன் அல்லையா பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். யார் பெரியவனாய் இருப்பான் என்று சொன்னா, சிறு பிள்ளை போல தன்னை தாழ்த்துகிற ஒரு மனப்பக்குவம் உடையவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது 6வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ, அவனுடைய கழுத்துல என்ன செய்யணுமா, எந்திர கல்ல கட்டி கப்பலை திருப்புறதுக்கெல்லாம் பார்த்தா ஒரு சுக்கான் போடுவாங்க. அந்த ஆங்கர் மாதிரி அந்த 4 பக்கமும் அந்த கம்பி வளைஞ்சு நல்ல வெயிட் இருக்கும். அது போல இடரல், தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யாருக்காவது இடரல் உண்டாக்குறீங்கன்னு சொன்னா, நாம இடரல் உண்டாக்குன ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கழுத்துல என்ன செய்யணும், சும்மா தூக்கி போட்டுறக்கூடாது. நீச்சல் தெரியாத கூட தப்பி விடாது, அலையில வந்துருவா. ஆகையினால என்ன செய்யணுமா, இந்த கனமான கல்லை கட்டி என்ன செய்யணுமா, அவன் இடரல் உண்டாக்குறவனுக்கு ஐயோ என்று சொல்லப்படுகிறது. அவன் நம்ம நன்மை செய்யாட்டாலும் பரவாயில்ல, உதவி செய்யாட்டாலும் பரவாயில்ல, தேவனுடைய பிள்ளைகளே யாருக்கு தீங்கு செய்யக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு நிறைய பேர் குழி வெட்டுவாங்க. நல்லா இருக்கிற குடும்பத்தை பார்த்தாச்சுன்னா போல் சொல்லி கூட்டி விடுவாங்க. பார்த்தியா நம்ம கிட்ட நல்ல மாதிரி பேசிட்டு அடுத்த விட்டு என்ன சொல்லுவோம், அவன் கேட்டியா ஒன்ன குறித்து அப்படி சொன்னா இல்லாத எஸ்டாபிட்டி அவன் மசாலா எல்லாம் போட்டு அவன் கூட கொஞ்சம் டேஸ்ட் கொண்டு பண்ணி சொல்லிடுவாங்க. நம்முடைய வாழ்க்கையில ஒருபோதும் யாரும் குடிவெட்டக்கூடாது. ஆமான்னு அப்படிதான் நினைச்சான். ராஜ்யபாரத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாய் மொர்தெகாய் மேல பலவிதமான குற்றச்சாட்டு. அப்ப கேட்டா ராஜா, நான் இப்படி ஒருத்தனுக்கு அவன் வெகுமதி கொடுக்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லும் போது அவன் தனக்கு நினைச்சிட்டு பலவிதமான காரியத்தை சொன்னான். ஆனா மொர்தெகாய்க்கு என்ன ரெடி பண்ணிட்டு வச்சிருந்தான், தூக்கு மரத்தை. எப்படி அவன் அன்னைக்கு அநேகருக்கு குழி வெட்டுறேன்னா, நமக்கு அநேகரை பத்தி புரளி பேசுறேன்னா நம்முடைய நாவை என்ன, ஏன்னா உங்களை மாத்திரம் சொன்னா ஃபாதர் என்ன நம்மளை மட்டும் சொல்றாங்க, என்னையும் சேர்த்துக்கிறேன். அல்லேலூயா. இந்த நாவுக்கு என்னது, எலும்பு இல்லை, அப்படிதானே? வாய்க்கு வந்தபடி இருந்துச்சு
பேசணும். அப்படிதானே? இப்போ நம்ம மூப்பரையா குறித்து நான் பேசணும்னா நிறைய பாயிண்ட் வரும். ஆனா என்ன குறித்து பேசணும்னா அப்படிதானே? அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நாம யாரையும் அற்பமாய் எண்ணக்கூடாது, யாரையும் தீங்கு செய்யக்கூடாது. ஏன்னா நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் அவர் நன்மை செய்கிறவராகவே சுட்டித்திருந்தார். அல்லேலூயா. ஆகவே அதில் சொல்லப்படுகிறது, இடர்கள் நிமித்தம் உலகத்திற்கு ஐயோ. இடர்கள் வருவது அவசியம்தான. யாரால் வருகிறதோ அவர்களுக்கு ஐயோ. சில நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவனுக்கு அவன் கால் இடர்கள் உண்டாக்கினால் அதை என்ன செய்யணுமா? கால் தவறான பாதை கூட அதை எரிஞ்சது தரித்து கொண்டு, கால் இல்லாட்டாலும் பரவாயில்லை, அவங்க கை இடர்கள் உண்டாக்கினா அதை என்ன செய்யும்? ஏன்னா சப்பானியாய் அல்லது ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பதை பார்க்கலாம். உன் கண் உனக்கு இடர்கள் உண்டாக்கினா, அநேக வேளையில கண்ணுதான் இருந்துச்சு, கண்ணு காது தான் இருந்துச்சு, போகக்கூடாத இடத்துக்கு கூட்டிட்டு சேரும். இந்த கண்ணுக்கு லிமிட்டே கிடையாது. ஏன்னா இது கேமரா. அவன் இப்பதான் ரொட்டாக்ட் கேமரா கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்க. எங்க ஒரு மனுஷன் திருப்புறானோ, ஆனா ஆண்டவர் அப்பவே திருப்பிட்டார். அப்படித்தானே? இங்க பாத்துரும் இங்க பாத்துரும், அது ரொட்டாக்ட் ஆகிட்டே இருக்கு. இந்த கண்ணுக்கு அப்படிதானே ஒரு எல்கை இல்லை. அது பார்த்தாச்சுன்னா எது செல்போன்ல பார்க்கக்கூடாதுதான் இருந்துச்சு பார்க்கும். அவன் பலவிதமான தீயதை ஆண்டவர் எல்லாரும் நன்மைக்கு வச்சிருக்கிறார், தீமைக்கு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நன்மையானதை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதை தான் சொல்றது, உன் கண் உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை பிடுங்கி என்ன செய்யணுமா? எரிந்து போடு. நான் சொல்லலைங்க, ஆமென். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஆமென், நீ இரண்டு கண்ணுடையனால் எரிநரகத்திற்கு தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஆமென் ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது நலமாயிருக்கும். இந்த சிறியரில் ஒருவனை அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. இந்த உலகத்துல, திருச்சபையில, குடும்பத்துல, நாம் வாழ்ற இடத்துல யாரையும் அற்பமாய் எண்ணக்கூடாது. ஒருவேளை படிப்பில்லாதவராய் இருக்கலாம், ஒருவேளை அழகில்லாதவராய் இருக்கலாம், ஒருவேளை சரீரத்துல ஊனம் இருக்கலாம். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, யாரையும் நாம் அற்பமாய் எண்ணக்கூடாது. அல்லேலூயா. நாம ரொம்ப விலகிக் கொள்ள வேண்டும். நம்மை காட்டில் ஒருவேளை எளியவனாய் இருக்கலாம், பணத்திலே குறைவுள்ளவனாய் இருக்கலாம், அவனை நாம் அற்பமா எண்ணக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா எல்லாரையும் படைத்தது கர்த்தர். அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு பெரியவர் என்றுமில்லை, சிறியவர் என்றுமில்லை, ஆமென், உயர்ந்தவனும் என்றுமில்லை, தாழ்ந்தவனும் என்றுமில்லை, உயர் ஜாதி என்றுமில்லை, கீழ் ஜாதி என்றுமில்லை, ஏழை என்றுமில்லை, பணக்காரனும் என்றுமில்லை. ஆண்டவருக்கு எல்லாரும் சமம். அல்லேலூயா. ஆகையினால நாம் யாரையும் அற்பமா எண்ணிவிடக்கூடாது. ஒருவேளை ஞானம் இல்லாதவனாக இருக்கலாம், ஆனால் யாரை நம்முடைய வாழ்க்கையில அற்பமாய் எண்ணுகிற அந்த சிந்தை நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் நாம் ஆமென் பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல முடியாது. அல்லேலூயா. நம்முடைய பார்வை தூய்மையாக இருக்க வேண்டும், நம்முடைய பார்வை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தம் உள்ள தேவன். எப்படிப்பட்டவர்? ஹோலி காட். இந்த உலகத்துல எந்த நாட்டிலையும் பரிசுத்தமுள்ள ஒரு கடவுள் என்று சொல்லப்படுவது என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா. ஆமா, அவர்தான். அவன் சாகிறவனுடைய சாவை விரும்புகிறது இல்லை. எப்படி? ஒருவன் செத்து போறானா அவனுடைய சாவை ஆண்டவர் விரும்புகிறது இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா கொலை தெய்வம் அவனை கொண்டுட்டு போயிட்டு, எப்படி கொலை தெய்வம் கொலை செஞ்சுட்டு, ஆமா இன்னைக்கு நான் வருஷத்தோட இதை செய்யலனா அந்த தெய்வம் எனக்கு கொலைகார தெய்வமாக மாறிடும். நம்முடைய தெய்வம் அப்படிப்பட்டவர் அல்ல. எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் தேவ சமூகத்துல ஆமென் ஆமென் ஆண்டவரே நான் பாவியாகி ஆண்டவர் என் மேல கிருபையா இருக்க வேண்டும் சொல்லி தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்யும் போது, ஆண்டவரே என்று சொல்லி கதறும் போது தாய் உள்ளம் கொண்டு ஆண்டவர் நேசிக்கிறவர். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில யாரையும் அற்பமாய் எண்ணிவிடக் கூடாது. ஒருவேளை இதுவரைக்கும் அப்படி நினைச்சோம்னா இனி அப்படி என்ன செய்யக்கூடாது நினைக்கலாம். அதுதான் சொல்ல 10ஆம் வசனத்தை தொடர்ந்து வாசிக்கலாம். இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள்.
ஒவ்வொரு ஆளுக்கு ஆண்டவர் தேவதூதர்களை வைத்திருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரசிக்கும்படியாக தான் வந்தார். ஹலோ, எப்படி இயேசுவானவர் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையாக்கி போனார்கள். இந்த உலகத்துல யாரும் நீதிமான் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை தவிர யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து கெட்டு போனதை அதை என்ன செஞ்சார்? சரி செய்யதான் இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை வேதத்தில் வாசிக்கும் போது ஆமென், பிள்ளைகள் யாரால் ஒரு சுதந்திரம்? கர்த்தரால் ஒரு சுதந்திரம். ஆமென். சங்கீதங்களின் புஸ்தகம் 127 சங்கீதம் 3:5 வாசிக்கலாம். ஒருவர் உபாகமம் 6 அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிக்கலாம். விரைவா எடுங்க. சங்கீதம் 127 3-5, உபாகமம் 6-7 வசனத்தை வாசிக்கலாம். இதோ பிள்ளைகள் யாரால் ஒரு சுதந்திரம்? யாரால்? கர்த்தரால் ஒரு சுதந்திரம். கற்பத்தின் கனியோ அவரால் கிடைக்கும் பலன். ஆகவே ஒரு மனுஷனுக்கு ஒரு குடும்பத்திலே பிள்ளைகள் பிறக்கிறார்கள் என்று சொன்னால் அது கர்த்தர் கொடுக்கிற சுதந்திரம். ஆகவே அந்த பிள்ளையை நாம் எப்படி வளர்க்க வேண்டும்? வேதத்தில் வாசிக்கிற போது உபாகமம் 6 அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிக்கலாம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. விரைவா வாசிங்க. உபாகமம் 6 அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிக்கலாம். இன்று நான் உங்களுக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உங்கள் இருதயத்தில் இருக்க கடவுது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் எழுந்திருக்கும் போது அவர்களை குறித்து பேச வேண்டும். ஆண்டவருடைய கட்டளைகளை குறித்து, வேத வசனத்தை குறித்து பிள்ளைகளிடத்துல சொல்லணும், போதிக்கணும். பிள்ளைகள் கெட்டு போயிட்டா அல்லது இடறி போயிட்டானா காரணம் யார்? நாம தான். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். வேத வசனம் அவருடைய உள்ளத்தில் பதிந்திருக்க வேண்டும். ஆகவே எப்படி அவருடைய வாழ்க்கை இன்னைக்கு நிறைய பேர் கெட்டு போனவரை சொல்லுவாங்க, ஐயா என் பிள்ளை வழிவிலகி போயிட்டாங்கன்னு சொல்லி. வேத வசனம் இல்லாத இடங்கள்ல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். ஆகையினால பிள்ளைகளை எப்படி செய்யணும்? போதிக்கணும். எப்படி? தூங்கும் போது, தாளாட்டும் போது அப்படின்னா ஸ்டோரி சொல்லுவாங்க. என்னுடைய மனைவி அவன் ஃபாதர் அம்மா சின்ன பிள்ளையில இருந்து என் பையனுக்கு எல்லா வசனத்தையும் ஸ்டோரிகளை சொல்லி கொடுப்பாங்க. அவன் 4வது 5வது வயசுல மயக்கம் பிடிச்சி அவன் சர்ச்சில் ஸ்டோரி சொல்லுவான். இப்படி ஒரு யோனா ஒரு மனுஷன் இருந்தான், யோசேப், இப்படியே சொல்லி அவன் இன்னைக்கு கடநாட்டில் அந்த வீடியோ கேட்கும் போது சிறு வயதிலே நாம எத்தனை பேர் பிள்ளைகளுக்கு வேத வசனத்தை போதிக்கிறோம், ஸ்டோரிகளை சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா அவன் முதிர் வயதில் விடாது இருப்பான். ஆகவே வேத வசனம், இங்க 2-3 பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க, சண்டே கிளாஸ்ல எழுச்சணும், வசனத்தை சொல்லணும். ஏன்னா சிறு பிள்ளைகளுக்கு வசனத்தை கொடுக்க அதை போதிக்கிறது பச்சை மரத்துல ஆணி அடிக்கிறது போல அது ஈஸியாய் பதிந்து கொள்ளும். அல்லேலூயா. ஆமா, இங்க சர்ச்சில் தான் டிங்கரிங் வேலை நடக்கும். என்ன வேலை? நமக்கு லாரி பாடிக்கிறதுனால எல்லாருக்கும் அது எளிமையா புரியும். ஏன்னா அங்க என்ன செய்வாங்க, சப்பல் நெரிசல் எல்லாம் ஆமா பேஸ்ட் போட்டு அதை சரி பண்ணி பாலிஷ் போடுவாங்க. அது போல சில வேளைகள்ல ஃபாதர் உங்கள்கிட்ட இந்த சபையில பேசும்போது உங்கள் உள்ளத்துல குத்துது பார்த்தீங்களா, நம்மளதான் சொல்றாரோ அதுதான் உண்மையான தேவ வார்த்தை. அல்லேலூயா. ஆகையினால பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினால ஆமென், பிள்ளைகளை இந்த அப்பொழுதுதான் பிள்ளைகளுக்கு ஒரு பெற்றோர்கள் மேல ஒரு மரியாதை வரும். யாத்திராகமம் 20:12 சொல்லப்பட்டது போல பிள்ளைகள் ஆமென் கனம் பண்ணவன் தாயின் தகப்பனை என்ன செய்யணும்? கனம் பண்ணணும் பிள்ளைகள். நம்ம இப்படியே நான் சொல்லிட்டு போலாம், டைம் நமக்கு. ஆகவே குழந்தைகள் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு அதில் நீதிமொழிகள் 5:18 ஆமென் சோதரம், சங்கீதம் 128:3 சொல்லப்பட்டிருக்கிறது. உன் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பெற்றோர்கள் பிள்ளைகள் வளர்ப்பின் கடமை என்ன?
சிறு பிள்ளைகளை நடத்துவதற்கு அதில் சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழிகளில் 22:6 சொல்லப்பட்டிருக்கிறது, பிள்ளைகளை அவன் பிள்ளையாண்டானவனை நடக்க வேண்டிய வழியிலே நடத்து, ஆமென், அவன் முதிர் வயதிலும் அதை எழுத மாட்டான், விடாதிருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயா, ஒரு பிள்ளை கெட்டு போகிறது என்று சொன்னால், வழி தவறி போகிறது என்று சொன்னால் அதற்கு நாம் தான் காரணம், தாய் தகப்பன் தான் காரணம். ஆகையினால எளிதாய் கடந்து விட முடியாது. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே ஆலயத்திற்கு நாம் அனுப்புவதற்கு அல்லது கூட்டிட்டு வர்றதுக்கு மடித்தா, ஆமென், கடைசியில வேத வசனம் இல்லாமல் போயிடும். ஏன்னா பாவத்தை நீதியை கண்டித்து உணர்த்துறது இந்த வேதம். ஆகையினால பிள்ளைகளுக்கு ஆமென் நடக்க வேண்டிய வேதத்திலே இன்னும் வாசிக்கும் போது நீதிமொழி 29:13 சொல்லப்படுகிறது, உங்கள் பிள்ளைகளை ஒழுங்குபடுத்து, அப்பொழுது அவர்கள் உனக்கு சமாதானத்தை தருவார்கள், நீ விரும்பும் இன்பங்களை உனக்கு கொண்டு வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னுமாய் அதை வாசிக்கிற போது நீதிமொழிகள் 13:20 சொல்லப்படுகிறது, பிறம்பை கையாளவன் தன் மகனை, ஆமென், தேவனுடைய பிள்ளைகளை சில வேளைகளில் கண்டிக்க வேண்டிய இடத்துல பிள்ளைகளை அதுக்குன்னு சொல்லிக்கிட்டு தட்டி எடுத்து போட்டு அடிச்சிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமா, ஏன்னா பிள்ளைகளை சில வேளைகளை தட்ட வேண்டிய இடத்துல தட்டணும், கண்டிக்க வேண்டிய இடத்துல இது பாவம், இது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி கண்டிக்க வேண்டும். ஏன்னா நீதிமொழிகள் 22:15 சொல்லப்பட்டிருக்கிறது, பிள்ளையின் இருதயத்திலே மதியினை என்ன செய்யுமா, ஒட்டி இருக்கும். ஆகையினால ஒழுங்கின்படி ஆமென் பிறம்பு அதை துரத்தி விடும் என்று சொல்லப்பட்டது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை நாம் பிள்ளைகளை நன்றாய் நடத்த வேண்டும். இன்னுமாய் குழந்தைகளை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, என் மகனே தகப்பனின் போதனைக்கு செவிகொடு, உன் தாயின் போதனையை விட்டு விடாது. அல்லேலூயா. ஆமா தம்பி, பெற்றோர்களுக்கு என்ன செய்யணும்? அப்பா சொல்லும்போது அம்மா சொல்லும்போது என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். இல்ல போ அப்படின்னு செய்யக்கூடாது, ஏறக்கூடாது. அவர்களுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். பிள்ளைகளை குறித்து பெற்றோர்கள் சொல்லணும், என் பையன் செல்போன்னாலே அவனுக்கு அலர்ஜி பாஸ்டர் அப்படின்னு சொல்லணும். நாமளே செல்போனை வந்து தெரிஞ்சிடும், நீ வச்சுக்கானா லாஸ்ட் டைம் இருந்து. ஆமா, ஃப்ரீஃபயர் என் மகன் கூட முன்னாடி எல்லாம் பார்த்தாச்சுன்னா செல்போன்ல பார்த்தாச்சுன்னா கேம் விளையாடுவோம். நாங்க கண்டிப்போம் செல்ல கொடுத்து சொல்லுவோம், நம்ம அறிவுபூர்வமான ஏதாவது பாரு, இல்லைன்னா உனக்கு என்ன கிடையாது, செல்லு கிடையாது. ஆனால் நம்ம போதும் ரெண்டாவது பார்ப்போம், அது வேற விஷயம். ஆனா கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கணும். அல்லேலூயா. ஆமா, பெற்றோருக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். கீழ்ப்படிச்சாதான் என்ன செய்ய முடியும்? மேல உயர்வுக்கு வர முடியும் தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே அந்த யாத்ராம் 20:12 சொல்றது போல என்ன செய்யணும்? பெற்றோர்கள் கனம் பண்ணணும். தாயின் தகப்பனை என்ன செய்யணும்? ஒருவேளை நீங்க அம்மா அப்பாவா இருக்கலாம், உங்களுக்கு அம்மா அப்பா இருந்தா என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். மாமியார் மாமனார் இருந்தா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஜோம் பண்ண கூடாது, இது ஏன் உயிரை வாங்கிட்டு சீக்கிரம் அப்படி அல்ல. அவன் முதிர் வயதுல, ஏன்னா நாம எதை விதைக்கிறோமோ, எப்படி சிம்பிள் லாஜிக், எதை விதைக்கிறோமோ, கடிக விதைச்சா நல்லதை விதைச்சா நல்லதை அறுப்போம். அதனால மாமனார் மாமியார் இருந்தா தாய் தகப்பனை போல பார்க்கணும். அல்லேலூயா. ஆமா, அம்மா அப்பா இருந்தா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும், அவர்களை விசாரிக்கணும், அவர்களுக்கு உதவி செய்யணும். அவங்க முதிர் வயதுல ஒதுக்க கூடாது. நாம ஒதுக்கிட்டோம்னா நம்ம பிள்ளைகள் நமக்கு பாடம் எடுப்பார்கள். அல்லேலூயா. ஏன்னா நம்மளை பார்த்தானே அது வளருது. அல்லேலூயா. ஒரு ஸ்டோரி கடந்த நாள்ல பார்த்தேன். அப்போ அந்த பையன் வந்து அந்த ஆள் வந்து அவங்க அம்மா அப்பா முதியோர் இல்லத்துல கொண்டு விட போகிறாங்க. அப்ப அந்த சின்ன பையன் கேட்கிறான், அப்பா நான் வளர்ந்து பெரிய ஆளான போதும் உன்னை கொண்டு நான் அப்பதான் அவருக்கு உணர்வு வர்றது மாதிரி ஒரு ஸ்டோரி. தேவனுடைய பிள்ளைகளை எச்சரிக்கையாயிருங்கள், ஆகையினால கனம் பண்ண வேண்டும். ஆமென் சொல்ற. ஆகவே இந்த நாள்ல நம்முடைய வாழ்க்கையில பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் சிறு பிள்ளையை போல மாறும். நம்முடைய உள்ளத்துல கர்மம் இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, எரிச்சல் இருக்கக்கூடாது. இயேசுவின் சிந்தை இருக்கணும். அல்லேலூயா. நாம நான் எப்பவுமே சொல்றேன், இயேசுவை போல மாறணும், இயேசுவை போல சிந்திக்கணும், இயேசுவை போல பேசணும். இயேசுவை போல பேசினா என்ன செய்யாது? கெட்ட வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வராது. வருமா? வராது. ஆமா, ஏன்னா சில பேர் நம்ம ஆலயத்துக்கு வர்றது சரிதான், ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே
சீசர்களுக்குள்ள ஒரு இது இருக்கு. யார் பெரியவர், நீயா நானா? நமக்குள்ள குடும்பத்துக்குள்ள நீயா நானா இருக்கக்கூடாது. விட்டு கொடுக்கிற, அட்ஜஸ்ட் பண்ணி போற குடும்பம் தான் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. இப்பொழுது நமக்கு திருவிருந்து நாம கடந்து செல்ல இருக்கிறோம்.